ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாரும் இப்போ எங்கே வந்திருக்கோம்டா யாழ்ப்பாண கோட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நான் கவிஷன். அந்த அங்கே குமரன் மொழி போயிட்டு இருக்கார். வாங்க எல்லாரும் போயிட்டு யாழ்ப்பாண கோட்டை சுற்றி பார்ப்போம். யாழ்ப்பாண கோட்டை இந்த கோட்டையை பற்றி எடிட் பண்ணி யூடியூப்ல ஓட இந்தாங்க உங்களோட டிக்கெட். இந்த பாருங்க, கப்பல்ஸுக்கு அலௌட் இல்லையா? இந்த கோட்டை இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. என்ன பாருங்க, இதான் டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபா. நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். 240 ரூபா காசு எடுத்திருக்காங்க. அதை விட இங்கே பார்த்தோம்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரருக்கு வந்து கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக தான் வாங்குறாங்க. வளர்ச்சி அடையும். அதோட பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வர்றேன்னு சொன்னால் நீங்கள் தனியாக வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸோட என்ன ஓகே 60 ரூபா. ஆனால் கட்டாயமாக எல்லாரும் ஐசி எடுத்துட்டு வாங்க, மறந்துடாம. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து உங்களோட தேசிய அடையாளம் இல்லாட்டி உங்களோட பல்கலைக்கழக ஐசியை கூட காட்டிக் கொள்ளலாம். ஓகே, அதோட வந்து நீங்கள் கபிள்ஸாக வரேன்னு சொன்னால் 2007ஆம் ஆண்டுக்கு பிறந்தாக்கள்லாம் வந்து இதுக்குள்ள வரையில அதுக்கு முதல்ல வந்தாக்கள்லாம் வந்து எல்லாரும் கபிள்ஸாக வரலாம். அதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. வர்றாங்க கபிள்ஸாக வராங்க. இந்த கோட்டையை பற்றி உங்களோட கருத்து என்ன செய்யுங்க? இந்த கோட்டை நல்லா இருக்கா நம்ம பார்க்குறதுக்கு. யாழ்ப்பாண கோட்டை பண்ணை கடற்கரை பக்கத்தில் இருக்குது. அங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு பின்னுக்கு தெரிகிறது வந்து பண்ணை கடற்கரை தெரியுது. இதோட பற்றிய வரலாற்றை பற்றி நாங்கள் குமரனம் இங்கே இருக்க யாழ்ப்பாண நண்பர்கள் 2 பேர் இருக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் தெரியணும். நீங்கள் வீடியோ திருப்பினா தான் சொல்லுங்கள். உங்களோட செல்வியில் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாகுபலி பார்த்துருப்பீங்க, மற்றது எத்தனையோ வரலாற்று படங்கள் பார்த்துருப்பீங்க. இதை காட்டுண்டா நான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அந்த யாழ்ப்பாண கோட்டையின் வரலாறு பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பற்றி நாங்கள் இப்போ எங்களோட யாழ்ப்பாண நண்பர் 2 பேர் இருக்கணும். இங்கே நிற்கிறது குமரன், அங்கே பின்னாடி கவிசன் இருக்கார், மாணிபே சேர்ந்தவர், இவர் சுண்ணாகம்போதி சேர்ந்தவர். பாப்போம், அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அந்த யாழ்ப்பாண கோட்டையை பற்றி. இப்போ நீங்கள் நிறைய வரலாற்று படங்கள் பார்த்துருப்பீங்க தென்னிந்தியாவில். அதில் இப்போ ஒரு கோட்டைக்குள்ளே 400 அகலியை கடந்து தான் போகணும் என்ற ஒரு பாதுகாப்பு அரண் ஒன்று கட்டியிருந்தாங்க. அதே அகலி தான் யாழ்ப்பாண அகலி. இதில் பார்த்தீங்கன்னாலே சரி, இந்த வழக்கையில அது ஏற்கனவே இருக்குது. உள்ள இருக்கா முதல்ல? ஆமா, அரசர் காலத்துல பாதுகாப்புக்கு முதல்ல வளர்க்கப்பட்ட ஒரு ஐதீகம் இருக்கு. இதண்ட தொன்மை பற்றி ஏதாவது கருத்துக்கள் தெரிஞ்சா சொல்ல முடியுமா குமரன்? இவருக்கு தான் தெரியும். இது என்ன மன்னர் இந்த கோட்டை கட்டப்பட்டது? கோட்டை கட்டுறவரால கட்டப்பட்டது. கொத்தனா கட்டுறன்னு சொல்ல போறீங்களா? உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் படி சங்கிலி மன்னன் காலத்துல கட்டப்பட்ட சொல்லி ஒரு தகவல் உண்டு. அங்கெல்லாம் போகுது. ஒல்லாந்தர் காலத்துல ஒல்லாந்தர் கோட்டை கொண்டியா? இவங்க சொல்றபடி பார்த்தோம்னு சொன்னா ஒல்லாந்தர் காலத்துல கட்டப்பட்ட கோட்டைன்னு சொல்றாங்க. அப்படி நிறைய வரலாறு உள்ள பார்த்தோம்னு சொன்னாலும் இந்து சமயம் தொடர்பான ஒரு வழிபாட்டு சின்னமுங்க. நாங்கள் ஹோட்டலுக்குள்ள போய் கொண்டிருக்கோம். என்ட்ரன்ஸுக்குள்ள பாக்குறீங்க. இந்த பிள்ளையார்சி இப்போ கட்டினது அந்த பிள்ளையார்சியில் அடுத்து வாங்கிட்டு கிடைக்குதா?